98வது திருநட்சத்திரம். 8 திருநட்சத்திரம் கொண்டாடுறது 2 பேரும் கொண்டாடுறது கிடையாது. இந்த தினம் வாய்க்கப்பட்டு என்னவென்றால் நம்முடைய சமுதாயத்தில் முக்கியமாக நம்முடைய சிவகுலம் எல்லாம் இருந்தாலும் கூட சோத்திர ரத்னம் ரொம்ப முக்கியம். ஆனந்தாலே ஏற்றப்பட்டது சோத்திர ரத்னம். அதுதான் நம்ம சமுதாயத்துக்கு பெரிய நம்பிகள் மூலமாக எம்பெருமானாருக்கு திருப்பு காலம் ஏற்பட்டது. அதனால தான் சோழ இந்த ஸ்லோகத்தை சொல்லி யார் சொன்னதுன்னு எம்பெருமானார் கேட்க அவர் தான் பார்க்கவும் சொன்னார். அந்த பரமையில் வந்த பெரிய நம்பி திருவாளியில் வந்தவர் சுவாமி. அவர் இன்னைக்கு வெயிட்டேஜ் இருக்கின்றார். இங்கே அது ஒரு பாக்கியம். எம்பாரு திருத்தினதும் சோசரத்னம் மூலமாக தான் பெரிய திருமணத்துக்கு மூலமாக அப்படிப்பட்ட சோசரத்னத்தை அதே ஆச்சாரியன் 36 வருஷத்துக்கு முன்னாடி காலட்சேபம் கேட்டேன். 82ல். அதுக்கு முன்னாடி 78ல் சின்னவர் என்ன மூலபாடம் நாங்கள் கற்றுனோம். 82ல் முகச்சுப்படி ஆனவர்கள் சோசரத்னம் 3 மாதம் நடந்தது. வரியாகவே காலட்சேபம் இப்போ இருக்க பெரிய ஜீவ சுவாமி நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். ஃபோட்டோலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர் சொல்ற பொழுது இந்த இடத்துல ஏழை இந்த இடத்துல இந்த பாட வேதம் இதை முதல்ல இந்த சோத்திரத்துக்கு வியாக்கியானம் யார் பண்ணதுன்னா 1878ல் தமிழில் முதல்ல பண்ணியிருக்காங்க. அதை வைத்துக் கொண்டு புத்தூர் சுவாமியுடைய தகப்பனார் சீனிவாசாச்சாரிய சுவாமி 1949ல் முதல் எடிஷன் பண்ணார். அந்த காலத்தில் யார் தெலுங்கால் இருந்தாலும் தெரியாது. அவர்கிட்ட கேட்டு அவர் எழுதியிருக்கோம். ஆனால் நிறையா அதில் அச்சுப்பெயர்கள் எழுதியிருக்காங்க. அவர் மேலே தப்பே இல்லை. பிரமாணத்திட்டு அவர் பண்ணதான் நம்மளுக்கு இன்னைக்கு தஞ்சம். அந்த சீனிவாசாச்சாரிய சுவாமி இந்த தெலுங்கு வரிவை போடுற போது அவருக்கு சரியான ஒவ்வொரு சட்டத்திலும் நிறைய மிஸ்டேக் இருக்கு. எங்கள் சுவாமி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன வயசு பென்சிலில் நானும் எழுதியிருக்கேன், இவரும் எழுதியிருக்கேன், இந்த சுவாமி எழுதியிருக்கேன். இப்போ அதுக்கு பிறகு பல வருடங்கள் நான் வந்து சோசியல் மேலே தமிழ், இங்கிலீஷ், தெலுங்குலையும் உபன்யாசம், காலட்சேபம் புத்தகங்கள்லாம் போட்டிருக்கேன். இந்த ஊருக்கு வந்த உடனே பாடசாலைகள் இருந்தால இவாள்லாம் சுவாமி நீங்கள் சோசியல் சாய்க்கிற வியாக்கியானம் சொன்னோம். சின்ன ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஈஸியில் பாடல. இருந்தாலும் ஆச்சாரம் நினைத்து கொண்டு 6 மாத காலம் போகிற வருஷம் வரிகளவே அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு ஆகரங்கள்லாம் டவுட்டாக இருந்தால் அரிய சுவாமி அடைய சின்ன வயதுலேருந்து நம்ம என்னை திருத்தி பண்ணி கொண்டவர் ஆச்சாரிய எங்கள் சுவாமியால் சர்வெட்டின்னு பெயர் பெற்றவர். அப்படிப்பட்டவர்கிட்ட காலட்சேபம் சீபாஷெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு. அவர்கிட்ட அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன். காலட்சேபம் நடுவுன்னு கேட்பேன். பல இடங்களில் எங்கிட்ட புத்தகம் இருப்பா, நீ வா, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலாங்க. இதை எப்படியான வெளியிடணும்னு நினச்சிருந்தேன். இந்த அரவிந்த சுவாமி ஆழ்வார்த்தின் சுவாமி சுவாமி நான் எங்கள் அம்மா டைப் பண்ணி தருவேன், எங்கள் தாயார் டைப் பண்ணி தருவாங்க. பெருமாள் சங்கத்துக்கு அப்பா ஆச்சாரி சரிப்பா அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய புத்தகங்கள் யாரும் டைப் பண்ணது கிடையாது. அடியே டைப் பண்ணாங்களே இந்த குடும்பமே பண்ணேன். இது 59 புத்தகம், இது 64 புத்தகம். அந்த சுவாமி அந்த அம்மா பண்ணி கொடுத்துட்டா, 3 மாதத்துக்கு பண்ணி கொடுத்துட்டா. அதை வைத்துக்கொண்டு சமஸ்கிருதம்லாம் கூட ஆட் பண்ணி ப்ரமோஷன் பிரமாணங்கள்லாம் ஆட் பண்ணி பார்த்து சுவாமி சொன்ன அந்த பென்சிலில் எழுதியிருக்க பாடம் இன்னைக்கு காட்டுறேன். ஓரியன்டல் இன்ஸ்டியூட்டில் பக்கம் 53வது பேஜில் புக்குன்னு இருக்குது. ஆனால் 1914 இல்லை. திருப்பதிக்கு ஃபோன் பண்ணி என் தம்பிக்கு, அப்போ ஓரியன்டல் இன்ஸ்டியூட் புக்கு இருக்கா பண்ணேன். புக்கு கிடையாது, காலேஜாகில் இருக்குது, புக்கு கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஆகிய சுச்சுவேஷனாங்க. உடனே சுவாமி எனக்கு ஞாபகம் வந்து இந்த சுவாமி இருக்குன்னு சொல்லி வெங்கடாச்சல சுவாமி ஃபோன் பண்ணேன். உடனே அனுப்பிச்சிட்டேன். இது நோ செகண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துட்டு காலேஜ் திரும்ப நடந்துருக்கு. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உடனே வந்துடுது. உடனே அதை வைத்துக்கொண்டு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஓல்டு எடிஷன். அதை வைத்துக்கொண்டு என்னுடைய கிரந்தங்களை எடுத்து நான் டைப் பண்ணலாம் பார்த்து அதே சுவாமி பண்ணி நீ 2 நாளைக்கு வந்துடும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. உடனே ஒரு நாள் பண்ணு 48 மணி காலத்தில் 37 மணி காலம் பெருமாள் திருநாள் சேவிக்கவில்லை. ஓயா அவர் கண்டாபட்சம் பண்ணிட்டேன். இருந்தாலும் கூட வச்சுட்டு மொத்தத்தையும் வரி எடுக்க பார்த்து இந்த இதெல்லாம் புத்தகத்தை விட முடியாத ஒரு பாக்கியம் கிடைச்சது. அன்றைக்கி எங்கள் சுவாமி சொன்ன 60 அதே காலேஜ் சொன்ன போது எனக்கு கிடைச்ச 60 எல்லாம் சேர்த்து பின்னாடி போட்டிருக்காங்க. பாடகர்கள் எல்லாம் போட்டிருக்கோம். இப்படி விட்டு இதற்கு மேலாக 2 தனியும் இருக்குது. நம்ம சேர்த்து பிரசித்தியாக 2 தான் இருக்குது. 3வது தனி குருபரம் பண்ணியிருக்கு அரிய சுவாமி. இந்த 3 தனியும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதுவும் இது புது விஷயம். அதை பற்றி 2 விஷயம் அப்புறம் சொல்லுறவன் சொல்லுவாங்க அந்த விஷயம் பற்றி. இப்படிப்பட்ட ஒரு அரிய வார்த்தை இதுக்கு என்ன எதேச்சியாக சுவாமி இங்கே எழுதுங்க அரியனை போட்டிருந்தார். இங்கே பாகவதம் 116வது அதாவது 15வது அப்புறம் அதாவது அபிநவ ஸ்ரீ சுடர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய வார்த்தை சில்வர் செங்கல் ஆரேட்டர். இங்கிலீஷில் சில்வர் செங்கல் ஆரேட்டர்னு நம்மளாம் ரைட்டாக சீனிவாச சாஸ்திரி சொல்லுவோம். அந்த காலத்தில் நேரம் பார்த்தவன் இவருக்கு முன்னாடி இந்த சில்வர் செங்கல் கூறுகொண்டா பட்டிலும் அப்படி தான் பேர் அவருக்கு. அந்த மாதிரியாக வித்தல் நிறைய பெரிய வித்வான். இவருடைய காலட்சேபம்லாம் எப்படி சொல்லணும்னா இவர்கிட்ட 1991 ஆழ்வார் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் வந்து திருப்பாவை இவருக்கு கொடுத்துருந்த சிம்மாசனத்துக்கு 3 நாள் பார்த்து அம்மக்காரோடு உண்டாரு கொடுத்துருந்தாது ஏதோ நேம் 3 రోజులు ఉన్నాను.
అప్పుడు ఈయన చెప్పినారు ఇప్పుడే వచ్చి వెళ్ళారు వెలుపుడి వరదాచార్య స్వామి అప్పుడు ఆయన ఇక్కడ పిలిచినాము அவர் உபன்யாசத்தை இவர் அப்படியே தமிழ் அதிகமாக நேரம் பேச முடியாட்டா கூட அவர் சொன்ன தமிழ் அப்படியே இவர் தெலுங்குல பண்ணிட்டார். அந்த ரெக்கார்டு வச்சிருந்தார், வீடியோ போட்டு காமிச்சாங்க, ஆடியோ போட்டு காமிச்சார் எனக்கு. இங்கே எங்கள் சுவாமிகிட்ட வந்து சொன்னேன், ஆமாம்மா சொல்லியிருக்கார் ஒரு சுவாமி இருக்கான்னு வெளுப்புடி சுவாமி எங்கள் சுவாமிகிட்ட சொல்லியிருக்கான்னு அவர் சொன்னார். இப்படியான ஒரு வைபவம் அன்னிலேருந்து அவருடைய எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. காஞ்சி சுவாமியுடைய அவார்டு அவருக்கு கொடுத்தா 2 வருஷம் முன்னாடி. அதுக்கு அன்வயிக்கப்படியான பாக்கியம் கிடைச்சது. அப்படிப்பட்ட மகான் இன்னைக்கு அங்குரார்பணம் இருக்கு. என்னை உத்தேசி எங்கள் சுவாமி உத்தேசிச்சு இங்கே வந்தது நம்முடைய பாக்கியம் பண்ணிட்டு இப்படி இவெல்லாம் ஏற்றுக்க இந்த சுவாமி யூபிஎஸ் சுவாமி இந்த சுவாமி ரொம்ப வேண்டியவர். இந்த சுவாமி பார்க்கணும்னு வந்தார். அவரும் நான் கூட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க. காத்தாலும் சாப்பிட்டாரு ஒன்றும். ஏன்னா அவர் தான் எனக்கு ஏன்னா எங்கள் சகப்பாட்டிலே அவருக்கு தான் இருக்க இப்போ இருக்க எல்லாரும் இருக்கா உச்சத்தை பார்க்கணுமே எல்லாமே இருக்கணுமே. அதில் அந்த இதனால் அவரையும் கூட்டு வரணும்னு சொன்னேன். எந்த ஒரு ஆயிரக்கிற வேண்டிய சார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வைபவத்தை நடத்தி கொடுக்காங்க இந்த சம்பந்த சுவாமி உடனே கூட்டம் ரெடியாக வந்துட்டார். சுவாமி லட்சுமி சுவாமி எங்கள் கிட்ட காமசேவம் கேட்ட 3 பேர் வந்திருக்கான். இப்படி ஒரு பாக்கியத்தை இந்த சமயத்தில் இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.